This is a critical period. They have a period of, well, till tomorrow at 8 o'clock. I gave them an extension. They asked for an extension of 7 days, right? I said, Steve, give them 10 days. 10 days is up actually today, so I gave them 11, I guess, indirectly. I thought it was inappropriate the day after Easter. I want to be a nice person. They have till tomorrow. Now we'll see what happens. I can tell you they're negotiating, we think, in good faith. We're going to find out. We're getting the help of some incredible countries that want this to be ended because it affects them also. A lot of people are affected by this. But we're giving them till tomorrow, 8 o'clock Eastern Time. And after that, they're going to have no bridges. They're going to have no power plants. Stone Ages, yeah. Stone Ages. ட்ரம்ப் சொன்னது என்னன்னா, பேச்சுவார்த்தை இல்லைன்னா பிரிட்ஜஸ் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் மொத்தமா அழிக்கப்படும். ஒரு நாட்டை மொத்தமா அழிக்க போறன்றது எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா ரொம்ப எந்துவா சொல்றத நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, இதோட கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த போரின் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் சரண்டர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரே நைட், அதாவது வெறும் 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள மொத்தமா ஈரான் கொலாப்ஸ் ஆகிற போறதுக்கான எல்லா வழியும் அவங்க பண்ண போறாங்கன்றது முடிவாயிருச்சு. இந்த ஒரு மதி சாதாரணமா த்ரெட் கிடையாது. அது ஒரு டைம் லைன், அது ஒரு டெட்லைன், ஒரு ஆப்ரேஷனல் பிளான். செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிக்கு டெட்லைன். அதாவது அதுக்கு பிறகு 4 மணி நேரம் விண்டோ. அதாவது ஒரு நாட்டோட பவர் கிரிட், அதோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதோட பேசிக் சர்வைவல் சிஸ்டம், இவை எல்லாத்தையும் சிங்கிள் கோஆர்டினேட் ஸ்ட்ரைக் மூலயமா முடக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே லான்ச் ஆகும். அப்புறம் டொமஹாக் மாதிரி ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ரேடாருக்கு தெரியாம லோ ஆட்டிடியூட்ல ஒரு பவர் சப்ஸ்டேஷன் டார்கெட் பண்ணும். அதே நேரத்துல ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் ஒரு முக்கியமான ஹை வேல்யூ டார்கெட்ஸ், அதுக்கப்புறமா பெரிய பவர் ஸ்டேஷன் மேல ப்ரிசைஸா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஈரான் கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 பவர் பிளான்ட் இருக்கு. அதுல மோஸ்ட்லி எல்லாமே நேச்சுரல் கேஸ் பேஸ்ட். ஆனா அதுல டாப் 15 to 20 பிளான்ஸ் மெஜாரிட்டியா தான் ஹேண்டில் பண்ணுது. அதாவது ஒரு சின்ன சின்ன பவர் ஸ்டேஷன் நம்ம ஹிட் பண்ணாலே ஒரு முழு நாட்டின் கிரிட் இம்பேலன்ஸ் ஆயிடும். ஒரு குண்டு ஒரு பில்டிங் உடைக்கும், ஆனா ஒரு கிரிட் ஒரு நாட்டையே பாஸ் பண்ணிடும். ஒரு பிரிட்ஜ் நம்ம சாதாரணமா ஸ்ட்ரக்சரை தான் பாக்குறோம், ஆனா போர்ல அது ஒரு ஆர்டரி. ஈரான்ல மிக முக்கியமான ஹைவேஸ் கனெக்ட் ஆகுற பகுதிகளில் பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் இருக்கு. இது இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸும் கனெக்ட் பண்ற ஒரு எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், மிலிட்டரி சப்ளை ரூட்ஸா தான் ஒர்க் பண்ணுது. இவை எல்லாமே நெட்வொர்க் போல வேலை செய்யும். ஏப்ரல் 2ஆம் தேதி 2026 கராஜ் பகுதியில் இருக்கிற V1 பிரிட்ஜ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. இது தெஹ்ரான் கராஜ் இண்டஸ்ட்ரியல் ஜோனை இணைக்கும் ஒரு முக்கியமான பகுதி. இதோட உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 136 மீட்டர். இதோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா $400 மில்லியன். இதோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிவிலியன் லாஜிஸ்டிக்ஸை மேனேஜ் பண்றது. இந்த பிரிட்ஜ் உடைஞ்சது ஒரு சைக்கலாஜிக்கல் டேமேஜ் மட்டும் இல்ல. அந்த நாள்லயே கிட்டத்தட்ட 10க்கும் மேல மக்கள் இறந்திருக்காங்க, நூத்துக்கணக்கான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ரூட்டையே முடக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அது மிடில் ஈஸ்ட்லயே ரொம்ப பெரிய பிரிட்ஜ். அதுவும் ஒரு ரெஸ்கியூ டீம் வந்த பிறகு ஸ்ட்ரைக் இன்னும் அதிகமா இருக்கு. அதோட மெசேஜ் என்னன்னா, இந்த நெட்வொர்க் சேஃபான இடம் கிடையாது அப்படின்னு. ஈரான்ல இருக்க முக்கியமான பவர் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்னு பார்ப்போம். இந்த புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அது ரொம்ப முக்கியமான பவர் பிளான்ட். அது ரீசெண்டா அட்டாக் ஆச்சு, ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இல்லை. ஏன்னா அது எந்த ஒரு ரேடியேஷனும் இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகல. ஆனா கேஸ் பேஸ்ட் தெர்மல் பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணது. ரீஜனல் சப்ஸ்டேஷனும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதோட பேக் போன். அது ஈரானோட எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள். இது உண்மையான வீக் பாயிண்ட் இடத்துல இருக்கிறது வேற. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், சப்ஸ்டேஷன், கிரிட் பேலன்ஸ் நோட்ஸ், இந்த நோட்ஸ் மட்டும் ஹிட் ஆனா போதாது, எலக்ட்ரிசிட்டி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகவே முடியாத அளவுக்கு பிளாக் அவுட் செயின் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு பிளாக் அவுட் எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னா, ஒரு சிட்டி இமேஜின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆஃப் ஆகும், அப்புறமா டிராபிக் சிக்னல்ஸ் டெட் ஆகும், அதுக்கு பிறகு மொபைல் டவர்ஸ் டவுன் ஆகும், ஹாஸ்பிட்டல்ஸ் பேக்கப் ஜெனரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகும். அதுலயும் டீசல் லிமிட்டடா தான் இருக்கும். சில மணி நேரத்துக்கு பிறகு அது கூட முடிஞ்சு போயிடும். ஒருவேளை நீங்க டீசல் ரீஃபில் பண்ணா கூட ஜென்சர் வச்சு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? மேபி 3 days 4 days. அதுக்கு மேல நீங்க ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ்ன்றது ரொம்ப பெரிய லெவல்ல வந்திருக்கு. அதை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகும். ஆனா நீங்களால எப்படி அதை ரன் பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ண முடியாது. வாட்டர் பம்ப்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும், மக்கள் தண்ணி இல்லாம அவதிப்படுவாங்க. ஏற்கனவே அது ஒரு பாலைவன நாடு. ஒரு நாள் 2 நாள் தான் டோட்டலா லா அண்ட் ஆர்டரே மொத்தமா முடிஞ்சு போயிடும். ஒரு பவர் பிளான்ட்ன்றது
அது ஒரு பில்டிங் கிடையாது, அது ஒரு வாழ்க்கையோட சிஸ்டம். ஆனா இந்த த்ரெட்டுக்கு வந்த பிறகு ஈரான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சைலண்டாலாம் இல்ல. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது மக்கள் வந்து பவர் பிளான்ட் சுத்தி ஒரு ஹியூமன் செயின் உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் அவங்க பவர் பிளான்ட சுத்தி மக்கள் நிக்க போறாங்க. குண்டுக்கு எதுவும் போட முடியாத அளவுக்கு. இது ஒரு ப்ராட்டஸ்ட் இல்ல, இது ஒரு சிக்னல். நாங்க இன்னும் பயப்படல அப்படின்னு. ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? பேஸ்லெஸ்ஸான த்ரெட்ஸ், அதுக்கப்புறமா இதனால எங்களை பயமுறுத்த முடியாது. நாங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ப்ரொபோஷனலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணலாம். ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கல்ஃப் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டார்கெட் ஆகலாம். டீசாலினேஷன் பிளான்ட் வந்து அட்டாக் ஆகலாம். இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ன்றது ரொம்ப பெரிய கதை. அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்னன்னா, யூஎஸ் பவர் பிளான்ட் டார்கெட் பண்ணனா ஈரான் வாட்டர் பிளான்ட்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. அமெரிக்கா பிரிட்ஜஸ் அட்டாக் பண்ணா ஈரான் ஷிப்பிங் லைன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இது ஒரு மிரர் வார். ஒரு அட்டாக் வந்தா இதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வரும். அதுக்கு பிறகு அது கண்ட்ரோலே இல்லாம போகும். இந்த என்டையர் சுச்சுவேஷனை யூஎஸ் வர்சஸ் ஈரான் கான்ஃபிளிக்டா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனா அது ரொம்ப ஷாலோவான அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு. அதுதான் ஆயில் ஃப்ளோ, ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட், குளோபல் சப்ளை செயின். ஹார்மோஸ் வந்து பிளாக் ஆனா என்ன ஆகும்? ஆல்ரெடி நமக்கு தெரியும். உலகத்துல இருக்கிற 20% ஆயில் எக்ஸ்ப்ளோர்டு இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இது மொத்தமா பாதிக்கப்படும். அதோட விளைவு என்ன ஆகும்? ஃபியூல் பிரைஸ் ஹை ஆகும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாகும், அதுக்கப்புறமா ஃபுட் பிரைஸும் அதிகமாகும். இந்த வார் மிடில் ஈஸ்ட் தான் நடக்குது. ஆனா அந்த தாக்கம் வந்து நம்ம வீட்டு வரைக்கும் வருது. இந்த மாதிரி எஸ்கலேஷன்ஸ் நடந்தா இன்வெஸ்டர் வந்து பேனிக் ஆவாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகும், கரன்சிஸ் அன்ஸ்டேபிள் ஆகும். இது ஒரு பேட்டில் ஃபீல்டு வார் கிடையாது, ஒரு சிஸ்டம் லெவல் கிரைசிஸ். ஒரு பிரிட்ஜ், ஒரு பவர் பிளான்ட், ஒரு ஸ்ட்ரைட், இந்த மூணும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா இந்த உலக எக்கானமியே ஷிஃப்ட் ஆயிரும். பெரிய அழிவு நடத்தப்படும். இன்னைக்கு பேசப்படுற புதிய போர் முறைகள், குண்டுகள், கட்டடங்கள் நோக்கி மட்டுமே போகாது. அது எல்லாம் மொத்தமா மின்சாரத்தை நோக்கி தான் போகும். ஒரு நாட்டின் பவர் பிளான்ட் அப்படின்றது அதோட கிரிட், அப்புறமா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இவை எல்லாம் தான் உண்மையான டார்கெட் ஒரு வார்ல. ஏன்னா மின்சாரம்ன்றது ஒரு வசதி கிடையாது, அது ஒரு நாட்டின் நரம்பு மண்டலம். அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டவுடன் அந்த நாடு என்ன ஆகும்னா மொத்தமா அழிஞ்சு போகும். இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு நாட்டு மேல குண்டு போடுறது மட்டும் இல்ல, அந்த நாட்டோட மக்களின் வாழ்க்கையை முற்றிலுமா நிறுத்துறத பத்தி. ஒரு நைட்டு ஃபுல்லா ஒரு நாடு கரண்ட் இல்லாம இருக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்களேன். வீடுகள்ல விளக்குகள் இருக்காது, மருத்துவமனைகள்ல இயந்திரங்கள் நின்று போயிடும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டோட்டலா ஃபெயில் ஆயிரும், தண்ணி கிடைக்காது, மக்கள் வந்து ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடியாம போயிடும். ஒரு நாடு எப்போதும் குண்டுகளால மட்டுமே அழிஞ்சு போறது இல்ல, சில நேரங்கள்ல அது மின்சாரம் இல்லாமலேயே உயிரிழக்கும். ஒரு பாலம் 2 பகுதியில இணைக்கும் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்னு நாம நினைக்கும். ஆனா உண்மையிலேயே ஒரு போரின் போது அது ஒரு நாட்டின் ரத்த ஓட்டம் எடுத்துக்கலாம். அந்த பாலத்தின் வழியா தான் உணவு, மருந்து, எரிபொருள், ஆயுதங்கள் மற்றும் மனிதர்கள் எல்லாமே நகர்ந்து போவாங்க. ஒரு பாலம் உடைஞ்சிட்டா அது ஒரு வழியை மட்டும் நிறுத்தாது, அது ஒரு செயல்லையே நிப்பாட்டிடும். வார் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு திடீர்னு அந்த சப்ளைஸ் எல்லாமே ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு சர்வே ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஆர்டிலிட்டியும் இல்லாம, எந்த ஒரு ஃபுட் சப்ளைஸும் இல்லாம எனிமியோட ரேடார்ல ஈஸியா மாட்டி செத்து போயிடுவாங்க. இந்த காரணத்தாலதான் பிரிட்ஜஸ் எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்டா இருக்கும். அவையெல்லாம் உடைக்கப்பட்டவுடன் ஒரு நாட்டின் இயக்கம் மெதுவா முடங்கும். ஒரு பாலம் இடிந்து விழும்போது அது வெறும் கான்கிரீட் மட்டும் இல்ல, அது ஒரு நாட்டின் இணைப்பை உடைக்கும் சத்தம். இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் அந்த நாட்டின் உள்ள ஏதோ ஒண்ணு நிரந்தரமா மாறிவிடும். ஒரு வீட்டுல கரண்ட் போயிருச்சுன்னா அதை கொஞ்ச நேரத்துல நம்ம சரி பண்ணிட முடியும். ஒரு நாடு ஃபுல்லா மின்சாரம் போயிருச்சுன்னா அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்ல, அது ஒரு மனிதாபிமான நெருக்கடி. பவர் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி யோசிச்சு பாருங்க. ஐசியூல இருக்கிற நோயாளிகள்லாம் என்ன ஆகும்? அதுல இருக்க மெஷினரிஸ் எல்லாமே கரண்ட்டை மட்டும்தான் நம்பி இருக்கு. திடீர்னு மின்சாரம் ஒரு ஆபரேஷன் டைம்ல இல்லாம போயிருச்சுன்னா என்ன ஆகுறது? அந்த நோயாளிகளோட உயிர் வந்து ஒரு சில செகண்ட்ஸ்ல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இல்ல, இது ஒரு ஸ்லோவான கொலாப்ஸ். இது வார்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வைங்களேன். மக்கள் தங்களுக்கு தேவையான போன்களை ரீசார்ஜ் பண்ண முடியாது, தகவல்களை பெற முடியாது. ஒரு நாட்டுல இருக்க தகவல் அமைப்பு உடைஞ்சிச்சுன்னா அந்த நாடு உண்மையிலேயே மறைஞ்சு போயிடும். அதாவது அது மற்ற நாடுகளோட கம்யூனிகேஷன் இல்லைன்னா கிட்டத்தட்ட அது அழிஞ்சு போனதுக்கு சமம். இதுதான் பவர் பிளான்ட் அட்டாக்கோட உண்மையான தாக்கம். அது கட்டிடங்களை மட்டும் அழிக்காது, மொத்தமா மனுஷ வாழ்க்கையே குழப்பமாக்கிடும். இந்த மாதிரி அட்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல் பஸ்னால பண்ற விஷயம் இல்ல, இது ஒரு ப்ரீ பிளான்ட் டெக்னிக்கல் மூவ். ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு கவர்மெண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க மக்களை தான் துன்புறுத்துவாங்க. அதனால மக்கள் தங்க அரசாங்கத்தை மாத்துவாங்க அப்படின்றது ஒரு கணிப்பா இருக்கலாம். ஈரான் மேல அந்த மாதிரியான ஒரு கணிப்பு அமெரிக்காவுக்கு இருக்கலாம். ஆனா வரலாறுன்றது வேற ஒண்ணு சொல்லுது.
ஒரு ஃபாரின் கண்ட்ரி நம்ம நாட்டு மக்களையும் நம்ம கவர்மெண்ட்டை தாக்குறாங்க அப்படின்னா மக்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க. மகராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அவங்க தங்க வேதனையை எதிர்ப்பா மாத்துவாங்க. அது ஒரு சைக்காலஜிக்கல் ரிவர்சலா தான் மாறும். அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த 2 விஷயங்கள்ல கண்டிப்பா ஒண்ணுதான் நடக்கும். ஒண்ணு இமிடியேட் விக்டரி, அப்படி இல்லைன்னா டிலேட்டட் பிரஷர். இந்த 2க்கும் நடுவுல 3வதா ஒரு வழி இருக்கு. அதுதான் எஸ்கலேஷன். இந்த எஸ்கலேஷன் மட்டும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி நகரும். ஒரு ஆக்ஷன், அதுக்கு ஒரு ரியாக்ஷன், அதுக்கப்புறமா இன்னொரு ரியாக்ஷன். இது ஒரு சைக்கிள் ரியாக்ஷனா மாறும். அப்புறமா அது ஒரு செயின் ரியாக்ஷனா மாறும். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் இந்த முடிவின் உண்மையான ஆபத்து. இந்த என்டையர் சுச்சுவேஷன்லயும் நம்ம ரீஜனல் கான்ஃபிளிக்ட்னு பார்க்கலாம். அதை விட மிகப்பெரியது என்னன்னா உலகளாவிய மாற்றத்தின் ஒரு ஆரம்பமா கூட இருக்கலாம். ஒரு பவர் கிரிட் உடைஞ்சா ஒரு எக்கானமி பாதிக்கப்படும். ஒரு எக்கானமி பாதிக்கப்பட்டா அது கரன்சி பாதிக்கப்படும். அந்த கரன்சி பாதிக்கப்பட்டா உலக வர்த்தகமே மாற்றப்படும். ஒரு நாடு பலவீனமாகிறது அப்படின்னா அதை பார்த்து கொண்டிருக்கும் மற்ற நாடுகளும் பாத்தீங்கன்னா முடிவுகளை மாத்துவாங்க, அலையன்சஸ் மாறும், நம்பிக்கை மாறும், பேலன்ஸ் ஆஃப் பவர் மெதுவா நகரும். இதுதான் கடைசி அடுக்கு. இது ஒரு பிரிட்ஜ் அல்லனா ஒரு பவர் பிளான்ட் அப்படின்னு பத்தின கதை கிடையாது. இது ஒரு நாட்டின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தின கதை. இதுக்கு எல்லாமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இந்த செயின் ரியாக்ஷன் முடிவுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. எல்லாருமே தோக்க தான் போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். பை.